ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் சீம்பால் தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, சீம்பால்ங்கிறது கன்று போட்ட உடனே பசுக்கிட்டேருந்து கிடைக்கிற முதல் பாலில் செய்வாங்க. அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, அப்புறம் தாதுக்கள் நிறையா இருக்கும். சீம்பால் வந்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கும். ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்சுறதுக்கு உதவக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்குது. அதே போல் செரிமானத்தை மேம்படுத்துது, வலுவான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. எலும்பு வந்து வலுவாக இருக்கிறதுக்கு கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் நிறையா இருக்குங்க இந்த சீம்பாலில். சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 25 நம்பர்ஸ் இருக்க மாதிரி முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும். ஏலக்காய் ஒரு 7 எடுத்துக்கலாம். இது வந்து முழுக்க ஃப்ளேவருக்காக தான், நல்ல நறுமணம் கொடுக்கும். கூடவே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடும் குறையும், அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து நல்லா மிக்சர் ஜாரில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாங்க. ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு நம்ம இன்னும் கூட நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் அரைச்ச பொருளோட 7 முட்டை வந்து அப்படியே பச்சையாக உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச அந்த பொருளோட மிக்சர் ஜாரில் இந்த முட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு கலவையாக லிக்யூட் ஃபார்மில் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலாகவும் எடுத்துக்கலாம், அல்லது சூடாக கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து, எப்படி நம்ம இதை வேக வைக்க தான் போகிறோம். இப்போ இது கூட நான் வந்து ஒரு 300 மில்லி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து ஒரு சின்ன குழு கொடுக்குறேங்க. நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். இதில் வந்து இன்னும் நல்லா சுண்ட வச்சு கெட்டி பாலாக, தண்ணி இல்லாத பாலாக சேர்த்துனோம்னா நமக்கு சீம்பால் வந்து நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ வந்து இது ஓரளவுக்கு கெட்டி இருக்குது. நான் இந்த பால் கலந்ததுக்கப்புறம் அந்த பொருளோடு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கிறேன். அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து பால் வந்து கெட்டியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சீம்பாலோட அந்த திக்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போது நல்லா கலக்கினதுக்கப்புறம் அந்த பாலை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு நான் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பாலை ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி நட்ஸ்லாம் எதுவும் நான் போடல, ஆனால் போட்டு செஞ்சு ஒரு தடவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அந்த கேக் டின் ரெடியாக இருக்குது நமக்கு. இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். பேனில் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நடுவில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இந்த கேக் டின்னை அதுக்குள்ளே வச்சுட்டு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். ஆவியாச்சுன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து இந்த தட்டு போட்டு மூடுறோம். அல்லது நீங்கள் வந்து ஃபாயில் ஷீட் இருந்தாலும் கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு லிட் வச்சு நம்ம மூடிக்கலாம். அப்படி மூடினா மட்டும்தான் ஆவியில் வேகும். இது வந்து இட்லி பாத்திரத்துலையும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பேன்லேயும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது இந்த கலவை வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுங்க. நான் வந்து 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு உள்ளே உங்களுக்கு குத்தி காமிக்கிறேன். நல்லா ஒட்டவே இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளோட செயற்கை சீம்பால். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். 20 to 30 மினிட்ஸ் போதும். இப்போது நம்ம அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட ஆகாது, நல்லா ஆறிடும், சில்லுன்னு ஆகிடும். ஓரத்தில் நம்ம விளிம்பில் வந்து அந்த ஷீட் இருக்கிற இடத்துல லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம். ஈஸியாக வந்து கமுத்தும் போது பாத்திரத்தில் விழுந்துருங்க. ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை. ஓரத்தில் மட்டும் உடையாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து விடுறோம். இல்லைனா இது கூட தேவையில்லை. அந்த ஷீட் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கும் இல்லையா, அது வந்து ஒட்டியிருக்கும் அந்த சீம்பால் கூட, அதுக்காக தான் நம்ம எடுத்து விடுறோம். இப்போ ஒரு தட்டை கவிழ்த்திட்டு அப்படியே தலைகீழ திருப்பிட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா அழகாக சூப்பராக விழுந்துருங்க. பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் போல் வழிஞ்சதுனால, தண்ணி தன்மை தானே, அது வந்து வழிஞ்சு அந்த சீட்டுக்கு வெளியில் டின்னில் வந்து போனதுனால ஓரத்துலலாம் கலந்துருக்கு. மற்றபடி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அசல் சீம்பால் போலவே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கண்ணு போட்ட மாட்டில் செஞ்ச பால் மாதிரியே ஃப்ளேவர், டேஸ்ட்டு, அரோமா எல்லாமே அட்டகாசமாக நமக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. நானே இதை செஞ்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் கேப்பில் 4 தடவை செஞ்சு முடிச்சிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக வந்து சீம்பால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது வந்து நிறைய பேர் தவறாக ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. சீம்பால் சாப்பிட்டா வந்து வெயிட் போடும், அதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. நாம் குட்டி குழந்தைங்களா இருக்கும்போது அதிகமாக சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதிகமாக சாப்பிடக்கூடாது, குண்டாயிருவேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது ரீசன் கிடையாது. என்ன ரீசன்னா, இது வந்து சுகர் சேர்த்துறதுனால, அதுவும் சீம்பால் இளம் மாட்டுப்பாலில் செய்யும்போது கண்டிப்பாக சளி பிடிக்கும். ஆனால் இந்த செயற்கை சீம்பாலில் அந்த பிரச்சனை கிடையாது. நார்மலாக நீங்கள் வீட்டுக்கு காஃபி டீ போடுறதுக்காக வாங்குகிற பேக்கெட் பால்லேருந்து ரெகுலராக வாங்குகிற சொசைட்டி பால்லேருந்து எல்லா பால்லையுமே இது போடலாம். நார்மல் பால்லையே இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சுகருக்கு வேணால் வந்து ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது ஹெல்த்தியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதனால் வேறு எந்த ஒரு வில்லங்கமும் கிடையாது, சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் லிமிட்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு சுகர், ஸ்வீட்ஸில் வந்து என்னென்னா ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒயிட் சுகர் இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ்க்கு ஹெல்த்தியாக ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.